सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் அப்படிங்கிற விசாரம். ஞானத்துக்கும் அதுல தெரியக்கூடிய விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கலாம்? அத்வைதி என்ன சொல்றாருன்னா, சத்தியமான சம்பந்தம் எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சம்பந்தமா விசாரிச்சு பார்த்துருவோம். நீங்க எந்த சம்பந்தம் சொன்னாலும் எங்கேயாவது போய் இடிக்கிறது, சரியா வரமாட்டேங்கிறது. அதனால கடைசியில ஒரே ஒரு வழிதான், ஞானத்துல அந்த விஷயமானது அத்தியம். அப்படி சொன்னால் சைத்தன்யம் தானே ஞானம். ஞானம்னு சொன்னா சைத்தன்யம் தான். அந்த சைத்தன்யத்துல சகல திருஷ்யமும் அத்தியாசம்ங்கிற சம்பந்தத்தை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது. இதுதான் அத்தியத்துவம். நிஜமான ஒரு வஸ்துவில பொய்யான சம்பந்தத்தோடு ஒரு வஸ்து தெரிகிறதுன்னு சொன்னால் இதுதான் மிச்சம்னு சொல்றது. ரஜுல பொய்யான பாம்பு தெரியுது, அது போல சைத்தன்யத்துல அகண்டமான சைத்தன்யத்துல பிரபஞ்சமே திருஷ்யம் பூரா அதுல தெரியுது. அதனால அது நிச்சயாத்தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்ற பட்சம் சித்திச்சிடும். இது சித்தாந்தியுடைய பட்சம். ஆனா இந்த பட்சம் எப்ப சித்தமாகும்? இதை தவிர வேற வழி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தீர்மானமானாத்தானே. நியாயாமத்தக்காரர் என்ன பண்ணீங்கன்னா, அதை எப்படி தீர்மானம் பண்றேன்? வேற வழியே கிடையாதுன்னா நான் சொல்றேன். என்கிட்ட கேட்டா நான் நிறைய வழி வச்சுட்டு இருக்கேன் சொல்றேங்க. ஞானத்துக்கும் ஞேயத்துக்கும் இந்த மாதிரி பல விதமான சம்பந்தங்கள் சொல்லலாம். நீங்க ஒரு 10 சம்பந்தத்தை பார்த்து இந்த 10 சம்பந்தம் சரியா இல்லை அப்படின்னு சொன்னேன்னா அதனால எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 11வது சம்பந்தம் சொல்லலாம். நீங்க சொன்ன இந்த சம்பந்தங்கள்லயே சில சம்பந்தங்களை சரிபடுத்தலாம். நீங்க சொன்ன தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி அதை பரிஷ்காரம் பண்ணி சரிபடுத்த முடியும். அப்படி இருக்கும்போது அத்தியஸ்த சம்பந்தத்துக்கிட்ட போகக்கூடாது. இது இவருடைய அபிப்பிராயம். ஏதேனா யஸ்யாம் சம்விதி இத்தியாதி பூர்வோக்தேதி ந தோஷः. சம்விதி இது சதிசப்தமே பாசமானத்வஞ்ச விவகார யோகியத்துவம் தச்ச சதிகாரணே விவகாராவசியம் பாவः இத்யேததபி நிரஸ்தம். இந்த இடத்துலதான் நம்ம ஆரம்பிக்கணும். யஸ்யாம் சம்விதி யஹா அர்த்தः பாசதே சஹ தஸ்யாஹ விஷயः. இது பிராபாகரால் சொல்லக்கூடிய விஷய லட்சணம். ஒவ்வொருத்தர் விஷயத்துக்கு லட்சணம் சொல்லுவாங்க. ஒரு ஞானம் உற்பத்தியாச்சு, ஒரு ஞானம் வந்ததுன்னு சொன்னா அந்த ஞானம் வந்ததுனால எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிகிறதோ, எந்த வஸ்து தெரிகிறதோ அந்த வஸ்து அந்த ஞானத்துக்கு விஷயம். இதான் அதுக்கு அர்த்தம். இவர் கேட்டா முன்னாடி கேட்டிருந்தா அந்த சம்விதி அப்படின்னு சப்தம் போட்டிருக்கியே, சம்விதி பாசதே அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானத்தில் எது பாசிக்கிறதோ அப்படின்னு சொல்றாரு. ஞானத்துல பாசிக்கிறதுனா என்ன? இந்த சப்தமி எல்லாம் விஷய சப்தமின்னு சொல்லுவாங்க. இந்த விஷய சப்தமின்னு சொன்னா விஷயத்துவமே என்ன தீர்மானம் ஆகல என்ன அதை எப்படி நீ போடுவேன்னு இவர் கேட்டிருந்தார். நியாயாமத்துக்காரர் என்ன பண்ணார்? அதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்காக அந்த லட்சணத்தை விட வேண்டாம். இன்ஜின் தானே தப்பு இருக்கு, அதை சரி பண்ணிடலாம். அந்த சம்விதிங்கிறது சதிசப்தமின்னு வச்சுக்கோங்க. சப்தமி விபக்தி இருக்கு. இந்த சப்தமி விபக்திக்கு பல அர்த்தங்கள் உண்டு. காரக சப்தமி உபபத சப்தமின்னு வேற ரெண்டு வேதங்கள் இருக்கு. கிரியையோடு அன்வயிக்கும் போது காரக சப்தமி, அந்த காரக சப்தமி வரும்போது அது அதிகரண சப்தமின்னு சொல்லுவோம். 3 விதமா அதிகரணங்கள்லாம் சொல்லி ஆதாராதேய பாவம் இருக்கிற இடத்துல வந்தா அது அதிகரண சப்தமி. விஷய விஷய பாவம்
இருக்கிற இடத்துலையும் சப்தமி வரும். மோக்ஷே இச்சா அஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இச்சா அஸ்தினா ஆசை இருக்கிறது. மோக்ஷேனா மோக்ஷத்தில், மோக்ஷத்தில் ஆசை இருக்கிறது. இந்த மோக்ஷத்தில்ங்கிறதுக்கு அந்த சப்தமிக்கு அர்த்தம் என்ன? விஷய சப்தமி. என்னுடைய ஆசை மோட்ச விஷயமான ஆசை அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக, அந்த விஷய பாவத்தை தெரிவிக்கிறதுக்காக அந்த சப்தமி போடுறது உண்டு. இது ஒண்ணு. இன்னொன்னு பூதலே கடகாசி, பூதலத்தில் கடம் இருக்கிறது, பூமண்டலத்தில் நாம எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றது இன்னொரு ஆதாரம் தேவை. இன்னொரு அதிகாரம் கூட உண்டு. கூட்டையே கர்க்க குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கர்க்க கோத்திரம் உள்ள அந்த பரம்பரை வச்சு அது ஒரு குலத்தை பார்த்து சொல்றது எங்க இருக்குன்னா, எங்க வாசம் பண்றதுன்னு சொன்னா கணத்துல வாசம் பண்றது. கணத்துல வாசம் பண்றதுன்னா அவளுக்கு கிரகம் இல்லையே அர்த்தம். தெரியல, அந்த பக்கம் பக்கத்துல இருந்து ஜீவனத்தை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துல கூப்பையே கர்க்க குலம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க என்ன கூப்பைன்னா கணத்துக்குள்ளே அர்த்தம் இல்லை, கூபத்தில் அப்படின்னு அர்த்தம் சொல்லாமா தப்பு. அதுல இருந்து வாசமாக. அதனால கூபத்துக்கு பக்கத்து இந்த பரிசரத்துல அவ இருந்து இருந்துருக்கா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஔபஸ்லேஷிகா அதிகரணம்னு சொல்லுவாங்க. இந்த கங்காயாம் கோஷா அப்படின்னு ஒரு லட்சணைக்கு பிரசித்தமா உதாரணம் சொல்லுவோம் இல்லையா, அந்த உதாரணம் வியாக்கரண மதப்படி சரியில்லை. கங்கா கோஷகான்னு சொன்னா அந்த பால்காரர்களுடைய குடிசைகள். கங்கையில் அது இருக்குன்னு சொன்னா மற்ற சாஸ்திரக்காரர்கள் என்ன சொன்னா கங்கையில் அது எப்படி இருக்க முடியும்? ஆகையால கங்காசத்துக்கு கங்கா தீரம்னு அர்த்தம் வச்சிருந்தோம். கங்கா தீரத்துல இருக்குன்னு சொல்லுவாளோ இல்லையோ, வேணும் சொல்லுவா. கங்கா தீரம்ங்கிற அர்த்தமே வேண்டாம். இந்த சப்தமிக்கு ஔபஸ்லேஷிக சப்தமின்னு பேர். சாமிக்கு அதாவது பக்கத்துல இருக்குங்கிறதுனால கூட அது ஒரு அதிகரணமும் வச்சுக்கோம். அதனால இங்க கங்கா சப்தத்துக்கு முக்கியார்த்தத்தை வச்சிருந்து கங்கைக்கு பக்கத்தில் அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த சப்தமி வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் காரக சப்தமி சொன்னது. இன்னொரு சப்தமி சதி சப்தமின்னு சொல்லுவாங்க. அந்த சப்தமி இருந்துன்னா உடனே சதி இப்படி இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்ப இந்த இடத்துல சதி சப்தமின்னு வச்சுக்கோம். ராமம் வனம் கதே சதி அயோத்தியாயாம் ஜனாः அத்யந்தம் சோகாகுலாக அபவன் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ராமர் வனத்துக்கு போய் விட்டார். ரெண்டு வாக்கியம் இருக்கீங்க. ராமர் வனத்துக்கு போயிட்டார். அயோத்தியில எல்லா ஜனங்களும் ரொம்ப சோகப்பட்டு இருக்கு. இப்ப அயோத்தியில எப்போ ஜனங்கள் இவ்வளவு சோகப்படுறா அப்படின்னு எனக்கு ஒருத்தனுக்கு தெரியப்படுத்தணும்னு ஆசை எனக்கு. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவனுக்கு தெரியும் ராமர் எப்போ வனத்துக்கு போயிட்டாருங்கிறது அவனுக்கு தெரியும். ராமர் வனத்துக்கு போன உடனே அயோத்தியில ஜனங்கள் இப்படி சோகப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல ராமர் வனத்துக்கு போகிறதும் அயோத்தியில உள்ள ஜனங்கள் சோகத்தை அடையிறதும், இது ரெண்டு கிரியை இருக்கு. இந்த ரெண்டு கிரியைக்கு ஒரு சம்பந்தம் தெரியும். இந்த சம்பந்தத்தை என்ன சம்பந்தம்னா, அவர் போனதும் ஒரே காலம். அவர் போனது, இங்க சோகம் வந்தது, ரெண்டும் ஒரே காலம் தெரியும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த சதி சப்தமின்னு இது சொல்லுவாங்க. எட்டு பாவன பாவலட்சணம்னு ஒரு சூத்திரம். அந்த சூத்திரத்தினால இது வரும். கதை சதி அங்கெல்லாம் ஒரு சதின்னு சேர்த்துன்னு விடுறோம் இல்லையா. இது காரக சப்தமி கிடையாது. இது ஒரு உபபத சப்தமி. இது ரெண்டு கிரியையில அன்வயிக்கக்கூடிய சப்தமி இது இல்லை. இது வேற இதுல கூட அன்வயிக்கும். அந்த மாதிரி ஒரு சப்தமி உபபத சப்தமின்னு வியாக்கரணத்துல அதை சொல்லுவாங்க. இப்ப இவர் என்ன பண்ணினார், நியாயாமத்தக்காரர் எஸ்யாம் சம்பிதி பாசத்தேது சொன்னோமோ அந்த சம்பிதிங்கிற சப்தமிய சதி சப்தமியாக வச்சுப்போம். சம்பித்துன்னு சொன்னா ஞானம். ஞானம் இருக்கும் போது ராமர் ஊருக்கு வனத்துக்கு போன போது அப்படின்னு சொல்றோம் போன காலத்துல. அது போல தியானம் இருக்கும் போது எந்த வஸ்து பிரகாசிக்கிறதோ அந்த வஸ்து அந்த ஞானத்துக்கு விஷயம்.
தெரியாது உங்களுக்கு. தியானம் இல்லாத சமயத்துல அந்த வஸ்துவை பிரகாசிக்கல. தியானம் வந்த உடனே அது பிரகாசிக்கிறது. தியானம் இருக்கு. அப்ப அந்த தியானத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டு இருக்கேன். தியானம் இருக்கும் போது எந்த வஸ்து பிரகாசிக்கிறதோ அந்த வஸ்து அந்த தியானத்துக்கு விஷயம் சொன்னா சரியாக. பிரகாசிக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு தியானத்துக்கு விஷயமாகிறதுங்கிறது தானே அர்த்தம். விஷயம்னா என்னன்னு கேட்கும்போது திருப்பி அந்த விஷயங்கிற அர்த்தத்துக்கு கேளு அப்படின்னு கேட்பான். அதே சேர்த்து அந்த பதத்தை சொல்லக்கூடாது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அதுக்கும் நான் வச்சிருக்கேன், வேற எதுக்கிட்ட சொல்லலாம், பாசமானத்வஞ்ச விவகார யோகியத்துவம் அப்படி சொல்றேன். விஷயமானதுன்னு அர்த்தம் நான் சொல்லக்கூடாது, சொன்னா மாட்டிட்டேன். அதனால என்ன பண்ணோம்னா, தியானம் இருக்கும் பொழுது எந்த வஸ்து விவகரிக்கப்படுகிறதோ, எந்த வஸ்து விவகாரத்துக்கு யோக்கியமாகிறதோ அந்த வஸ்து தான் தியானத்துக்கு விஷயம். விவகாரம்னு சொன்னா இங்க எதை வேணா அதை பத்தின சப்த பிரயோகம் பண்ணலாம், இல்ல அதை எடுக்க போலாம், தூக்கிடலாம், அதை பத்தி எத்தனையோ சமஸ்த அது சம்பந்தப்பட்ட சகல வேலைகளையும் விவகாரம்னு. அதனால என்ன சொல்றார், தியானம் இருக்கும் போது எந்த வஸ்துவில் விவகாரம் ஏற்படுகிறதோ அல்லது எந்த வஸ்து விவகாரத்திற்கு யோக்கியமாகிறதோ அந்த வஸ்து அந்த ஞானத்துக்கு விஷயம். இது நியாயாமிரதக்காரர் பரிஷ்காரம் பண்ணி கொடுத்த விஷயம், லட்சணம். சித்திகாரர் சொல்றா ஏதேன நிரஸ்தம், இதுவும் போயிட்டு இதுவும் உங்களுக்கு தெரியா வரல. ஏதேன அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அந்த யோகியத்தையை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஞானம் வந்தால் இந்த வஸ்து தான் விவகாரத்துக்கு யோக்கியமாகும் அப்படின்னு சொல்லணும்னா ஏன் எப்படி இந்த வஸ்து தான் இந்த விவகாரத்துக்கு யோக்கியமாகுங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்க என்ன சொல்லணும், ஏன்னா அந்த வஸ்து தான் அந்த தியானத்துக்கு விஷயம். கடஞானம் கடஞானம்ங்கிறது வந்ததுன்னா கடங்கிற அந்த வஸ்து தான் விவகாரத்துக்கு யோக்கியமாகும். ஏன்? அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம்ங்கிறதான் இந்த காரணமா காமிச்சாங்க. இந்த வஸ்து ஏன் இந்த ஞானத்துக்கு விஷயமாகிறது, விஷயம்னா எப்படி அப்படின்னு கேட்கும் போது இதுதான் விவகாரத்துக்கு யோக்கியமாக இருக்குன்னு நீங்க பதில் சொன்னீங்கன்னால் அது ஏன் யோக்கியமாக இருக்குன்னு கேட்டாலும் பதில். அதனால மறுபடியும் அந்த கிரகத்தின் பிரகாசம் அங்கே வந்து நிற்கிறது. அதனால இந்த யோக்கியதையை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒரு வழி சொல்லிக் கொடுக்காததுனால இந்த லட்சணமும் சரியில்லை என்று தள்ளிட்டார். இதுக்கப்புறம் அவர் புதுசா ஒரு லட்சணம் சொல்றீங்க, இது கொஞ்சம் கஷ்டமான லட்சணம். நனு யஹா சம்பந்தாந்தரம் அனபேக்ஷ்ய யஜ்ஞானாவச்சேதகா யஜ்ஞான அனவச்சின்ன ஸ்வபாவஸ்ய சஹா தஸ்ய விஷயः. ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. அதாவது எப்படியோ போட்டு பிடிச்சி விழுந்து வந்து கொண்டு வரணும். நமக்கு ஒரு ஞானம் வந்ததுன்னா அந்த ஞானத்துக்கு ஒரு பேர் நாம கொடுக்குறோம். தியானம் வந்ததுன்னா என்ன ஞானம் வந்ததுன்னு கேட்டு அதான் கேட்போம். என்ன ஞானம் வந்தது அப்படின்னு கேட்டால் கடஞானம் அப்படின்னு சொல்றோம். தியானம் வந்தது அப்படின்னு மாத்திரம் சொன்னால் அதுக்கு அர்த்தம் இல்லை. அதுக்கு விஷயத்தோட சேர்த்து சொல்லணும். கடம் தெரிஞ்சது, கடஞானம் வந்தது, படஞானம் வந்தது, இப்ப எதையோ ஒண்ணு சேர்த்துதான் அந்த ஞானத்தை சொல்றோம். அப்ப என்ன ஆகுது, இந்த கடம் படம் இப்படிலாம் கூட சேர்த்து ஞானத்தோட சேர்த்து சொல்றோமே, இதெல்லாம் அந்த ஞானத்துக்கு அவச்சேதகம்னு சொல்றோம். அவச்சேதகம்னா இப்ப விசேஷணம்னு வச்சு அதோட சேர்ந்து தெரியக்கூடிய அந்த ஞானத்தை பிரித்து விசேஷமாக காமிக்கக்கூடிய இதுதான் விசேஷம். ஆனால் அப்படின்னா விசேஷம் எல்லாம் விஷயம்னு அர்த்தம் இல்லை. தியானத்துல விசேஷமா இருக்கிறதெல்லாம் விஷயம் நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, வேறொரு சம்பந்தத்தை அபேட்சிக்காமலே தியானத்துக்கு விசேஷணமாகிறது கடம். சம்பந்தமே இருக்க வேண்டாம்னு நான் சொல்லல. தியானத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதனாலதான் இந்த கடம் அந்த தியானத்துல ஒட்டி இந்த விசேஷணமாக ஆகிறது. என்ன சம்பந்தம்னு தெரியலேங்கிறது போட்டோம், தெரிய வேண்டாம். ஆனால் அந்த சம்பந்தத்தை அபேட்சிக்கல,
இந்த விஷயமானது அந்த தியானத்துல விசேஷணமாக தெரிவதற்கு ஒரு சம்பந்தத்தை அபேட்சிக்கவில்லை. ரொம்ப கஷ்டம்தான் இருக்கு. அதாவது சம்பந்தம் இல்லவே இல்லைன்னு சொல்லல, சம்பந்தத்தை அபேட்சிக்காமலே எந்த வஸ்து தியானத்துல போய் ஒட்டிக்குமோ அதுதான் அந்த தியானத்துக்கு விஷயம். சரியா? இப்படிதான் சொல்லலாம். அந்த மாதிரிதான் கேட்டுக்க. ஆனா அர்த்தம் சொல்லக்கூடாது, இது வேற. சம்பந்தாந்தரம் அனபேட்சிய யஜ்ஞான அவச்சேதகா. தியானம் வந்ததுன்னு சொன்னா கடஜானம் வந்தது நம்ம சொல்லிட்டான். கடஜானம் அப்படின்னு சொல்றாங்க. கடத்தோட அந்த தியானத்துல கடம் ஒட்டிட்டு இருக்கு, சம்பந்தம் தெரிகிறது இல்லையா? ஆனால் ஏதோ ஒரு விதமான சம்பந்தம் இருந்தாலும் எந்த சம்பந்தத்தையும் அபேட்சிக்காமலே அது ஒட்டிக்கிறது. சாதாரணமாக விசேஷங்கிறது இந்த விசேஷத்துல ஒட்டும் போது ஒரு சம்பந்தத்தோடு தான் ஒட்டும், சம்பந்தம் இல்லாமல் ஒட்டாது. அதே மாதிரி இந்த கடமும் அந்த ஞானத்துல சம்பந்தத்தை கொண்டுதான் ஒட்டுறதுங்கிறத நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனால் அந்த சம்பந்தத்தை இது அபேட்சிக்க வேண்டும், அந்த சம்பந்தம் வேணும்னு அபேட்சிக்க. இதுக்கு ஏன் அப்படி சொல்றேன்னா அதுக்கு காரணம் அவரே காமிச்சு போறார். ஒரு இப்ப ரூபஜானம் அத கடஜானம் எனக்கு வந்தது அப்படின்னு ஒரு ஞானம், கடஜானம் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது, இது ஒரு ஞானம் தானே. கடஜானம்ங்கிறது வேற, கடஜானம் எனக்கு வந்திருக்குங்கிற ஞானம் வேற. இது ரெண்டுக்கும் விஷயத்தை தனித்தனியாக சொல்லணும். கடஜானம்னு சொல்லும் போது அந்த ஞானத்துக்கும் கடத்துக்கும் நமக்கு தனியா ஒன்றும் சம்பந்தம் தெரியல. ஆனா கடஜானம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் அந்த ஞானத்துக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் சொல்றேன். ஏன் அப்படின்னு நான் இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கும் அந்த ஞானத்துக்கும் ஜாதா ஞானம் அப்படிங்கிற ஒரு சம்பந்தம் இருக்கு. ஞானத்துக்கு ஆச்சரியமாகிறேன், நான் தான் அந்த ஞானத்துக்கு ஆதாரம். ஞானம் ஆச்சரியம், ஆதார ஆச்சரிய பாவம்ங்கிற சம்பந்தம் இருக்கு. கடத்துக்கும் ஞானத்துக்கும் அந்த சம்பந்தம் கிடையாது. எனக்கும் ஞானத்துக்கும் மாத்திரம், யாதாவுக்கும் ஞானத்துக்கும் அந்த சம்பந்தம் உண்டு. அப்ப அந்த சம்பந்தத்தை என்னன்னு சொல்லுவா? தாட்சிகால சமவாய சம்பந்தம்னு சொல்லுவா, மீமாம்சகால தாதாத்மிய சம்பந்தம்னு சொல்லுவா, ஏதோ சொல்றோம். ஆனா சம்பந்தத்தை சொல்லுவான். இப்ப இங்க என்னாச்சு, இந்த மூணாவது ஞானம், ரெண்டாவது ஞானம் சொன்னேன், எனக்கு இந்த ஞானம் வந்திருக்குங்கிற ஒரு ஞானம். இந்த ஞானத்துல எனக்கும் அந்த ஞானத்துக்கும் சம்பந்தம் தெரிகிறது. அந்த சம்பந்தம் தெரியறதுனால இந்த ஞானம் எனக்கு வந்திருக்குங்கிற இந்த ஞானத்துல அந்த சம்பந்தத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் விஷயமாக சொல்லணும். இதுல அந்த கடஞானம் விஷயம், நானும் விஷயம்தான். எனக்கும் அந்த கடஞானத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அது கூட விஷயம், எல்லாமே விஷயம்னு சொல்லணும். இப்ப ஞானத்துக்கு இந்த இடத்துல நான்கிறது அந்த ஞானத்துக்கு ஒரு விசேஷணமாக ஆகுது. இது எனக்கு வந்த ஞானம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு வரலன்னு தெரியுது இல்லையா? அப்ப நான் அதுக்கு விசேஷணமாக ஆகுது. ஆனா நான் அந்த ஞானத்துக்கு விசேஷணமாகும் போது ஒரு சம்பந்தத்தை கொண்டுதான் விசேஷணமாகும். எனக்கு வந்த ஞானம் தேவதத்தனுக்கு ஏற்பட்ட ஞானம் இது அப்படின்னா இன்னொருத்தருக்கு ஏற்படலைன்னு அர்த்தமாக்கு. அந்த இடத்துல நான் தேவதத்தன்கிற அந்த ஞாதாவானவன் ஒரு சம்பந்தத்தை கொண்டு ஞானத்துக்கு விசேஷணமாக ஆகிறான், அதே சமயத்துல விஷயமாகவும் ஆகிறான். அப்ப நீங்க சொன்ன இந்த சம்பந்தாந்தரம் இல்லாமலே ஞானத்துக்கு எது விசேஷணமாகுமோ அதுதான் அதுக்கு விஷயம்னு சொல்ற லட்சணத்துல தப்பு வரும். சம்பந்தமே இருக்குங்கிறதுனால அதுக்காக நியாயாமத்துக்காரன் என்ன பண்ணாருன்னா அனபேட்சன்னு போட்டார். சம்பந்தாந்தரம் இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்லல, அந்த சம்பந்தம் இருக்கலாம், ஆனா அதை அப்படியே அபேட்சிக்கல. விஷயமாகுவதற்கு இந்த விசேஷனம் அந்த ஞானத்துக்கு விஷயமாகறதுக்காக அந்த சம்பந்தத்தை அபேட்சிக்க இருக்கு, அவ்வளவுதான்.
வேற ஒரு ஆதாராய பாவத்திற்காக அந்த சம்பந்தத்தை அபேட்சிக்கிறதே தவிர அந்த ஞானத்துக்கு தான் விஷயமாகணுங்கிறதுக்காக எந்த சம்பந்தத்தையும் அபேட்சிக்கலை. இதை நினைக்கிறார் அவர். யா சம்பந்தாந்தரம் அனபேட்சிய யஜ்ஞானாவச்சேதகா யஜ்ஞான அனவச்சின்ன ஸ்வபாவச்ச சஹா தத்து விஷயா. இன்னொரு தளமும் அதில் சேர்த்து போகின்றார். அந்த ஞானம் எப்போதுமே அந்த விஷயத்தோடு சேர்ந்துதான் தெரியணும், சேர்ந்துதான் இருக்கும். ஆனா அந்த விஷயம் ஞானத்தோடு ஒட்டினதாக இருக்கிறங்கிற அவசியம் இல்லை. ஞான அனவச்சின்ன ஸ்வபாவம். கடத்தை மாத்திரம் தெரிவித்து விடலாம், இது கடம் அப்படின்னு. ஆனா ஞானத்தை தெரிவிக்கும் போது கட ஞானம் தான் தெரிவிச்சார். அதாவது இப்படி வச்சுங்களேன், கடம் ஒண்ணு, அந்த கடத்தினுடைய ஞானம் ஒண்ணு. இப்ப நீங்க கடத்தை தெரிவிக்கணும் மொத்தம் சொன்னோம்னா நம்ம வந்து கடம்னு சொன்னா போதும், ஞானத்தை கிட்டையே கொண்டு வர வேண்டாம், இது கடம் அப்படின்னு சொன்னா போதும். ஆனா அந்த ஞானத்தை தெரிவிக்கணும்னு சொன்னா இது ஞானம்னு சொன்னா போறாது, இது என்ன ஞானம்னு உடனே கேட்பான். அதனால கட ஞானம் அந்த விஷயத்தோடு சேர்த்து இதை சொல்ல வேண்டும். இதுல இருந்து என்ன ஆகுறது, என்ன தெரியுதுன்னு கேட்டா, அந்த கடமானது இந்த ஞானத்தை விசேஷணமாக கொள்ளாமல் சுதந்திரமானது இருக்க முடியும். ஆனா இந்த ஞானம் அந்த கடத்தை விசேஷணமாக எடுத்துக்கொண்டு தான் இருந்தாலும், இல்லாட்டா இதை பத்தி சொல்லவே முடியாது, இதை பத்தி புரிஞ்சுக்கவும் முடியாது, ஒண்ணும் முடியாது. அதனால ஞானம்ங்கிறது விஷயாவச்சின்ன ஸ்வபாவம். ஞானத்தினுடைய ஸ்வபாவம் தன்னுடைய விஷயத்தோடு கூடியே இருப்பது. ஆனா விஷயத்தினுடைய ஸ்வபாவம் ஞானத்தோடு கூடியே இருப்பதுங்கிறது இல்லை. அதனால நான் விஷயத்துக்கு இந்த இதை நான் பார்த்து லட்சணம் தயார் பண்ணினேன். யஹா சம்பந்தாந்தரம் அனபேட்சிய யஜ்ஞான அவச்சேதகா. ஞானத்துக்கு அது அவச்சேதகமாகும். ஆனா அந்த ஞானத்தால் அவச்சேதம் பண்ணப்பட்டதாக யஜ்ஞான அவச்சின்ன ஸ்வபாவச்ச சஹா சத்ய விஷயா. यद्यपि आत्मा स्वविषय ज्ञान समवायवान तथापि न तस्य ज्ञानावच्छेदे समवायापेक्षा. இப்ப சொன்ன விஷயம் தான் சொல்றேன். ஆத்மாவில ஞானத்தினுடைய சம்பந்தம் இருக்கு, சமவாய சம்பந்தம்ங்கிறது இருக்கு. ஆனால் இந்த ஆத்மா அந்த தியானத்துக்கு விஷயமாவதற்காக அந்த சம்பந்தத்தை அபேட்சித்தார். இன்னும் வேற ஒரு உதாரணங்களை சற்று சுலபமாக தெரியும். நான் என்னையே தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சிருக்கோம். ஆத்ம ஜானம், அகம் ஆத்மானம் ஜானாமி, என்ன தெரியும் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்ப இந்த ஞானத்துக்கு எது விஷயம்? ஆத்மா, நான் தான் விஷயம். சரி, இந்த ஞானம் யாருக்கு வந்தது? எனக்கேதான் வந்தது. இப்போ நானே அந்த ஞானத்துக்கு விஷயமாகிறேன், நானே அந்த இதுக்கு ஆசிரியமாகவும் ஆதாரமாகவும் இருக்கேன். அந்த ஞானத்துக்கும் எனக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருந்தாலும் நான் அந்த ஞானத்துக்கு விஷயமாவதற்கு அந்த சம்பந்தத்தை உபயோகப்படுத்திக்கல, ஆதாரமாகறதுக்குத்தான் அந்த சம்பந்தத்தை உபயோகப்படுத்துகிறேனே தவிர விஷயமாகறதுக்கு, தியானத்துக்கு நான் விஷயமாகறதுக்கு அந்த சம்பந்தத்தை அபேட்சிக்கவே இல்லை. அதனால எனக்கு லட்சணம் வந்தது. அதாவது சம்பந்தம் சம்பந்தாந்தரம் அனபேட்ச இருந்தும், சம்பந்தம் இருந்தும் அந்த சம்பந்தத்தை அபேட்சிக்காமலே அந்த ஞானத்துக்கு நான் விசேஷணமாகிறேன். அதே சமயத்துல அந்த ஞானம் எனக்கு விசேஷணமாக இல்லை. ஞான அனவச்சின்ன ஸ்வபாவம், இந்த லட்சணம் வந்தது. அதனாலதான் ஆத்ம ஞானத்துல ஆத்மா விஷயம்னு சொல்றாங்க. ஆத்மா ஆத்மா ஸ்வவிஷய ஜான சமவாயவான். ஸ்வவிஷயம்னா தன்னை பற்றின ஞானம், அந்த ஞானத்துக்கும் தனக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் இருக்கு. இருந்தாலும் நகத்திய ஞான அவச்சேது சமவாயாபேட்சா, அந்த ஞானத்துக்கு இது விஷயமாவதற்காக அந்த சம்பந்தத்தை ஞானம் இந்த ஆத்மா அபேட்சிக்கவில்லை. அதனால நான் சொன்ன லட்சணம் அங்கேயும் பொருந்தும். ஞான அசமவாயினோ நடாதே தடவச்சேதகத்துவ தரிசனம்.
அந்த ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சமவாயங்கிற சம்பந்தம் இருந்தால் தான் அது விஷயமாகும். அப்படி ஏதாவது இருந்தால் இடத்துக்கும் சமவாய சம்பந்தம்ங்கிறது வரவே முடியாது. கடத்துக்கு ஞானம் வராதுங்கிறதுனால ஜீவன சேதனத்துக்கு தான் ஞானம் ஏற்படும். எத்யபிச்ச ரூபஜானம் மத்தமவேதம் துவஸ்தம் இஷ்டம் இத்தியாதோ ரூபஜான அபிஷயாः अपि ஆத்ம சமவாய இச்சா துவம்சாதயः சம்பந்தாந்தரம் அனபேக்ஷ்ய ஞானாவச்சேதகாः ததாபி சமவேத விஷயமான பிரதியோக்யாத்மக ரூபஜானாவச்சின்ன ஸ்வபாவாः एव संबंधेच्छादीनां संबंधी विषयमानादि अवच्छिन्न स्वभावत्वादि न अतिव्याप्ति. இது இதுவும் ஜலகிருத்தியம். விஞ்ஞானான் அவச்சின்ன ஸ்வபாவங்கிற இந்த பதத்தை லட்சணத்துல சேர்க்காட்டா என்ன தோஷம் அப்படிங்கிறத இப்ப சொல்றாங்க. இதை சேர்க்காட்டா என்ன லட்சணம் வரும்? எது சம்பந்தத்தை அபேட்சிக்காமல் ஞானத்துக்கு விசேஷமாகுமோ அவச்சேதகமாகுமோ அது அந்த ஞானத்திற்கு விஷயம் சொன்னதாக. இப்படி சொன்னா நான் ஒண்ணு எடுத்துக்கிறேன். நான் எப்ப ஒரு ரூபத்தை பார்க்கிறேனோ அப்ப எனக்கு ரூப ஜானம் உண்டாகுது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா ரூபஜானம் மத் சமவேதம். ரூபஜானம் என்னிடத்தில் இருக்கிறது, சமவாய சம்பந்தேன இருக்கிறது அப்படின்னு ஒரு ஞானம். இது ஒன்னாச்ச ரூபஜானம் துவஸ்தம். எனக்கு ரூபஜானம் வந்தது, இப்ப விநாசத்தை அடைந்து விட்டது ரூபஜானம் அப்படின்னு சொல்றேன். அல்லது ரூபஜானம் எனக்கு இஷ்டம், ரொம்ப இஷ்டமானது அப்படின்னு சொல்றேன். இப்ப இங்கெல்லாம் பாருங்க, சமவேதம்னு சொன்னா எனக்கும் அந்த ரூப ஞானத்துக்கும் உள்ள சமவாயம் அங்க தெரியுது. இந்த சமவாயம் ரூப ஞானத்துக்கு விஷயம். ரூபஜானம் அசமவேதம்ங்கிற ஞானத்துக்கு அது விஷயமா இருக்கும். ஆனா ரூபஜானத்துல ரூபந்தான் விஷயமே தவிர இந்த ஆத்மா சமவாயம் இதெல்லாம் அந்த விஷயம் கிடையாது. அதே மாதிரி அந்த துவம்சம் அல்லது இச்சா இதெல்லாமும் அதுக்கு விஷயம் இல்லை. ஆனால் இந்த சமவாயம் இருக்கு, சமவேதம் ஞானம்னு சொல்லும் போது அந்த ஞானத்துக்கு ரூபஜானத்துக்கு சமவாயம் விசேஷணமாக தெரியுது, அவச்சேதமாக தெரியுது. ஆனால் சமவாயத்துக்கும் அந்த ஞானத்துக்கும் இன்னொரு சம்பந்தம் எதுவுமே இல்லை. சமவாயத்துக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ரூபஜானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சம்பந்தம் இல்லாமலே அது அந்த இதுக்கு விசேஷமாக ஆகிறது, அவச்சேதமாகிறது. இது எப்படி அவச்சேதம்னா என்ன எனக்கு புரியுது. ரெண்டு சம்பந்தின்னு எடுத்துட்டேன்னு வச்சோம்னா, ஒரு சம்பந்தம்னு சொன்னோம்னா அதுக்கு ரெண்டு சம்பந்தி இருக்குமா? ரெண்டு பேருக்கு தானே ஒரு சம்பந்தம் வரும். இந்த சம்பந்தம் எடுத்துட்டேன்னா அந்த ரெண்டு சம்பந்தியும் அதுக்கு அவச்சேதம். மொத்தமா சொல்லணும், சம்பந்தம்ங்கிறது ரெண்டு சம்பந்திகளோடு கூடினதாகத்தான் இருக்கும் இல்லையா? சம்பந்தின்னு தெரியுது, சம்பந்தின்னு ரெண்டு பேருன்னா ரெண்டு பேரும் சம்பந்தமும் ஒண்ணு இருக்கும். அந்த சம்பந்தத்துக்கு சம்பந்தி அவச்சேதம், கூடினதாக அவச்சேதம்னா அதோட கூடி இருக்கக்கூடியது. அப்போ சம்பந்தத்துக்கு சம்பந்தி அவச்சேதம். துவம்சம் இருக்கு, துவம்சம்னு சொன்னா ஏதோ ஒரு வஸ்துடைய துவம்சமா தான் இருக்கணும். விநாசம்னு சொன்னா எதுக்கு விநாசம் கேட்டோம். அதனால விநாசம்ங்கிறது விநாசத்தை அடையக்கூடிய வஸ்துவோடு சம்பந்தப்பட்டுதான் இருக்கும். ஆக விநாசத்துக்கு அந்த விநாசின்னு அதை செய்யும். எது விநாசத்தை அடையிறதோ அதை பிரதியோகின்னு சொல்லலாம். அந்த பிரதியோகியானது அந்த விநாசத்துக்கு அவச்சேதகமாகத்தான் இருக்கும். இச்சையில எடுத்துட்டோம்னா என்ன ஆசைப்படுறான், ஏதோ ஒரு விஷயத்த அந்த இச்சைன்னு சொல்லியாரு. அவன் எந்த வஸ்துவை பத்தி ஆசைப்படுறானோ அந்த வஸ்துவானது அந்த இச்சைக்கு அவச்சேதகம். இந்த சப்தத்தை அப்படி வச்சுட்டு வேண்டியது. இப்படி வச்சுட்டோம்னா இப்ப பார்ப்போம், சமவேதம் அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த சமவாயங்கிறது சம்பந்தம். ரூபஜானம் மத் சமவேதம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்ப அந்த மத்தமவாயங்கிற அந்த சமவாயம் இருக்கே, இந்த சமவாயம் சம்பந்தம். இந்த சம்பந்தத்துக்கு ரெண்டு சம்பந்தி சொல்லணும். ரெண்டு சம்பந்தி, ஒண்ணு நான்,
என்னிடத்துலதான் அந்த ரூப ஞானம் இருக்கு. இன்னொரு ரூப ஞானம், ரூப ஞானத்துக்கும் எனக்கும் மத்தியில இருக்கக்கூடிய சம்பந்தம் இந்த சமவாயம். அப்படியானால் இந்த சமவாயத்துக்கு நான் ஒரு அவச்சேதகம், அந்த ரூப ஞானம் இன்னொரு அவச்சேதகம். அதே மாதிரி இப்படி இப்படி இருந்தாலும் அந்த ரூப ஞானங்கிறது இந்த ஞானத்துக்கு விஷயம் இல்லை. அது அந்த சமவாயங்கிறது இந்த ரூப ஞானத்துக்கு விஷயம் கிடையாது. ஒண்ணு. அதே மாதிரி இந்த இதை நான் அவச்சேதகம்னு சொன்னாலும் இன்னொரு சம்பந்தம் கிடையாதுன்னு வேற சொல்றோம். சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி துவம்சம் பிரதியோகி அப்படின்னு சொல்லும் போது துவம்சம்னா விநாசம், ரூபஜானம் விநாசத்தை அடைந்தது. அப்ப அந்த ரூபஜானங்கிற பிரதியோகி அதனுடைய விநாசம், இது ரெண்டுக்கும் தனியா ஒரு சம்பந்தமும் சொல்றதுக்கு இல்லை இல்லையா? வேற எந்த சம்பந்தத்தையும் அபேட்சிக்காமல் அது அந்த ரூபஜானத்துக்கு ஒரு ரூபஜானம் ஒரு விசேஷணமாக ஆகிறது, அவச்சேதகமாக ஆகிறது. அதாவது சம்பந்தாந்தர மனபேட்ச ஞான அவச்சேதகம்னு சொன்ன லட்சணம் அதுக்கு வரா மாதிரி இருக்கு. ஆனால் அந்த விநாசம் ரூபஜானத்துக்கு விஷயம் இல்லை. ரூபஜானத்துக்கு ரூபந்தான் விஷயமே தவிர அதனுடைய விநாசமோ அதனுடைய வேற ஒண்ணு எதுவுமே விஷயம் இல்லை. இங்கெல்லாம் அதிவியாப்தி வருமா? இந்த அதிவியாப்தி வாரணம் பண்றதுக்காகத்தான் யஜ்ஞான அனவச்சின்ன சுபாவம். இப்படி சொன்னா என்ன? அதனால இப்படி சொன்னா அதிவியாப்தி எல்லாம் வாரணம் பண்ணுறதாக ஆகுது. என்னன்னு சொன்னா இந்த ஞானம் ஒரு சமவாய சம்பந்தம் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த சம்பந்தம் அந்த சம்பந்தியோடு அவச்சின்னமாகத்தான் இருக்கணும். இப்ப நான் சொன்னேன் இல்ல, சம்பந்தம்னு சொன்னோம்னா அதுக்கு சம்பந்தி அவச்சேதகமாக அவசியம் இருந்தார். இப்ப இந்த சமவாயம் ரூபஜானத்தை சம்பந்தியாக கொண்டது இந்த சம்பந்தம். அதனால அந்த ரூபஜான அவச்சின்னமாகவே இருக்கும். அதனாலதான் அந்த ரூபஜானத்துக்கு விஷயம் இல்லை, இது விஷயம் இல்லை. ஏன்னா நான் லட்சணத்துல யஜ்ஞான அவச்சின்ன சுபாவம்னு போட்டுட்டேன். அதே மாதிரி இந்த இச்சா விஷயமான ரூபஜானம், ரூபஜானம் எனக்கு இஷ்டம் அப்படின்னு சொல்ற இடத்துல இந்த ரூபஜானத்துக்கு இந்த இச்சா விஷயமாகாது. ஏன்னு சொன்னா இந்த இச்சையை சொல்லும் போது இந்த இச்சைங்கிறது ரூபஜான அவச்சின்ன சுபாவம். இந்த சித்த முன்னாடி சொன்னபடி இச்சைக்கு எது விஷயமோ அது அவச்சேதகமாக ஆகும். அப்படின்னா அந்த இச்சை அதனால அவச்சின்னம்னு சொல்ல வேண்டியிருக்கு. நான் அனவச்சின்னம்னு போட்டிருக்கேன். அதனால ரூபஜானத்துக்கு இச்சை விஷயமாகாது. அதே மாதிரி ரூபஜான நாசம், இந்த நாசம் இருக்கு, இந்த நாசம் ரூபஜானத்துக்கு விஷயமாகாது. ஏன்னா இது ரூபஜான அவச்சின்னமாக இருக்கு. நாசத்துக்கு பிரதியோகி எப்பவும் அவச்சேதகமாக இருக்கு. இப்படி இதெல்லாம் வாரணம் பண்றதுக்காகத்தான் நான் லட்சணத்துல விஞ்ஞான அவச்சின்ன சுபாவமானு போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ததாபி சமவேத இஷ்யமான பிரதியோகி ஆத்மக ரூபஜான அவச்சின்ன சுபாவாக இவ சம்பந்த இச்சாதீனாம் சம்பந்தி இஷ்யமானாதி அவச்சின்ன சுபாவத்வாதி நாதி வியாப்தி ஞான விஷயத்தோ ந ஞானாவச்சின்ன சுபாவமா. இதெல்லாம் இந்த இச்சை நாசம் இதெல்லாம் அந்த பிரதியோகியை அவச்சேதகமாக கொண்டது அப்படின்னு சொல்றது. அப்ப ஞானத்துக்கு எது விஷயமோ அது ஞானத்தை அவச்சேதகமாக கொண்டதுன்னு சொல்லக்கூடாதா? கேட்டா சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாதுங்கிற. அப்படி இருந்துட்டா என்ன ஆகும்னா ஞானாவச்சின்னமாக அந்த விஷயமும் ஆகும். ஞானம் விஷயாவச்சின்னு ஆகிறா மாதிரி விஷயமும் ஞானாவச்சின்னம்னு ஆயிடுமே. ஆச்சுன்னா உங்க லட்சணம் சரியா வராதுன்னு கேட்பான். அதுக்கு சொல்றாரு அப்படி இல்லை, ஞான விஷயத்து ந ஞானாவச்சின்ன சுபாவா. ஏன் ஞானஸ்ய घटाद्यवच्छिन्न स्वभावत्ववत् घटादेः ज्ञानावच्छिन्न स्वभावत्व आदर्शना அனுபவம் பிரமாணம். घट ஞானத்தை நீங்க घटத்தோட சேர்க்காம சொல்லவே முடியாது. घटத்தோட சேர்த்துதான் அந்த ஞானம் இருக்கும். ஆனால் அந்த घटம் ஞானத்தோடு சேர்ந்துதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஞானத்துக்கு முன்னாடியிலிருந்தே
அதனாலதான் அந்த விஷயம் ஞானாவச்சின்னம், விஷயத்தினுடைய சுபாவம் ஞானாவச்சின்னமாக இருப்பது இல்லை. ஆனா தியானத்தினுடைய சுபாவம் விஷயாவச்சின்னமாக இருப்பதுதான். அதெல்லாம் நான் சொன்னது சரியா இருக்கு. यद्यपि स्वग्राहक ज्ञान विषयीभूतम ज्ञान विषयक अनुमिति अनुव्यवसायादिकं ज्ञानं ज्ञानावच्छिन्न स्वभावं तथापि स्वयं यज्ञानं प्रति विषयः तदवच्छिन्न स्वभावं नेति न अव्याप्ति. இதுக்கு மேல இன்னொரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கும் பதில் வரும்படியாகவே ஒரு பதத்தை போட்டு லட்சணம் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றார். என்ன கேள்வி வரும்? இதுவரை நீங்க சொன்னது என்னன்னா, சுருக்கமா சொல்ல போனா அந்த தியானம் ஒண்ணு விஷயம் ஒண்ணுன்னு இருக்கோ இல்லையோ, இத அந்த ஞானத்துக்கு விஷயம்னு சொல்லணுமானால் இந்த விஷயம் தியானாவச்சின்னமாக இருக்கக்கூடாது. ஆனால் அந்த தியானம் விஷயாவச்சின்னமாக இருக்க சம்பந்தம் எதுவும் இல்லாமல் இதான் சொன்ன மாதிரி. ஆனால் நான் ஒரு இடம் எடுக்கிறேன், அந்த இடத்துல சரியா வர என்ன स्वग्राहक ज्ञान विषयीभूतम ज्ञान विषयक अनुमिति अनुव्यवसायादिकम. घट ज्ञाனம் முதல்ல வருது, घट ज्ञान ज्ञाனம் அடுத்தது வருது. घट ज्ञाனம் வேற, घट ज्ञान ज्ञाனம் வேற. घट ज्ञान ज्ञाனத்துக்கு घट ज्ञाனம் விஷயம், घट ज्ञाனத்துக்கு घटம் விஷயம் அப்படின்னு வஸ்துஸ்திதி. இந்த இடத்துல என்னாகும், இந்த घट ज्ञाனத்தை விவசாயம்னு சொன்னோம்னா घट ज्ञान ज्ञाனத்தை அனுவியவசாயம்னு சொல்றோம். ஞான விஷயகமான ஞானம் இது. பாட்ட மதத்துல கேட்டோம்னா இதை அனுமானம்னு சொல்றோம். அவளுக்கு घट ज्ञान ஞானம் பிரத்யட்சமாக வர முடியாது. கடன் தெரியறத வச்சிருந்து घट ज्ञाனம் தனக்கு வந்திருக்குன்னு அனுமானம் பண்ணிப்போம். பாட்ட மதத்துல ஞானத்தை அபீந்திரிய பதார்த்தமாக வச்சிருக்கா. ஞானம் எப்பவுமே பிரத்யட்சமாக தெரியாது. நமக்கு வந்த ஞானம் நமக்கு பிரத்யட்சமா தெரியவே தெரியாது. அந்த விஷயம் தெரியறத வச்சிருந்து நமக்கு ஞானம் வந்திருக்குங்கிறத அனுமானம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாட்டாவுடைய ஒரு பதவி. நையாயிக்க என்ன சொல்லுவான்னா, அதுக்கப்புறம் இன்னொரு பிரத்யட்ச ஞானம் இதை விஷயீகரிக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படி வேணா இருக்கான். இப்ப தியான விஷயக்கமான இந்த அனுமதி, அதே மாதிரி இந்த அனுவியவசாயம் ஞானம் இருக்கு, घट ज्ञान ஞானம். இந்த घट ज्ञान ஞானத்துல घट ज्ञाனங்கிறது விஷயம் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல நீங்க என்ன போட்டு லட்சணத்துல ஞானாவச்சின்னமாக இருக்கக்கூடாது. விஷயம் விஷயாவச்சின்னமான தியானம் ஒரு ஞானத்துக்கு அவச்சேதகமாக இருக்கணும். ஆனால் ஞானத்தை அவச்சேதகமாக கொண்டதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இடத்துக்குள்ள இந்த லட்சணம் வரும். ஆனா இங்க அப்படி இல்லை, இந்த லட்சணம் பொருந்தாது. ஏன்னா இரண்டாவது ஞானத்தை நீங்க எடுத்துக்கும் போது அது முதல் ஞானத்தால் அவச்சின்னமாகிறது. घट ஞானம்ங்கிறது எப்படி घटावच्छिन्नமோ அதே போல घट ज्ञान ஞானம்ங்கிறது घट ज्ञानावच्छिन्னம். அந்த घटம் இந்த घट ஞானம் அவ்வளவுதான் வித்தியாசம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்ப ஞானாவச்சின்னமாக இருக்குன்னு சொன்ன இருக்கு இந்த வஸ்து. இந்த இரண்டாவது ஞானம் அப்படி இருக்கு. இப்படி இருக்கிறதுனால உங்க லட்சணம் அந்த வரத்துக்கு கட்டுப்படுறது. ஏன்னா ஞானான் அவச்சின்ன சுபாவம், அது ஞானத்தினால் அவச்சின்னம் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்ன முன்னாடி லட்சணம் போட்டிருக்கு. அந்த லட்சணம் வரலையே, ஞானத்தினால அவச்சின்னம் ஆயிடுச்சு. அதுக்கு தான் ஜாக்கிரதையா முன்னாடியே போட்டுட்டேன். யஜ்ஞான அனவச்சின்ன சுபாவச்ச. எந்த இந்த ரெண்டு ஞானம் இருக்கு, முதல் ஞானம் இரண்டாவது ஞானத்துக்கு அவச்சேதகமாக இருக்கு. ஆனா முதல் ஞானத்துக்கு இரண்டாவது ஞானம் அவச்சேதகமாக இல்லை. எந்த ஞானத்தில் அது அவச்சேதகமாகிறதோ அந்த ஞானத்தால் அது அவச்சின்னம் ஆகல, வேற ஒரு ஞானத்தால்தான் அவச்சின்னமாக ஆகிறது. ஆகையால இங்க தோஷம் இல்லை அப்படின்னு ஏற்படம் போட்டான். யஜ்ஞானம் பிரதி விஷய தரவச்சின்ன ஸ்வபாவம் இது நாவ்யாப்தி இது சேத் ஸ்வயம் யஜ்ஞானம் பிரதி விஷய தரவச்சின்ன ஸ்வபாவம் இது நாவ்யாப்தி இது சேன்னா
மத்தமவேதம் ரூபஜானம் இத்தியாகாரக ஞானஸ்ய ஆத்மசமவாய விஷயகத்துவ அபாவ பிரசங்கா. அவர் நியாயாமிரத்துக்காரர் இவ்வளவு யோஜனை பண்ணி எங்கெல்லாம் அதி தோஷம் வருமோ அந்த தோஷங்கள்லாம் வராதபடிக்கு பரிஷ்காரம் பண்ணி அழகா சொன்னார். அத்வைத சித்திக்காரர் அதுல உள்ள போய் ஒரு ஓட்டை எடுத்து கொடுத்துட்டார். இங்க பாரு வரல, பாரு நீ சொன்னது வரலைங்க. மத்தமவேதம் ரூபஜானம் இத்தியாகாரக ஞானம். மத்தமவேதம்னா என்னிடத்தில் சமவாய சம்பந்தின ரூபஜானம் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிற ஞானம் இருக்கு. இந்த ஞானத்துல ஆத்மா, அதனுடைய சமவாயம், அந்த ரூபஜானம் எல்லாமே விஷயம். எனக்கு ரூபஜானம் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஞானம் இது. இந்த இடத்துல ரூபஜானம் விஷயம் சரியா சொல்லிடலாம், ஆத்மா விஷயம் சொல்லிடலாம். ஆனா அந்த ரூபஜானத்துக்கும் ஆத்மாவுக்கும் ஒரு சம்பந்தம், சமவாயம் தெரிகிறது. இந்த சமவாயம் இந்த ஞானத்துக்கு விஷயம் ஆகாமல் போயிடும். அதுக்கு நீ சொன்ன லட்சணம் வரல. ஏன்னா அது சம்பந்தம். அது சம்பந்தமாக இருக்கிறதுனாலே சம்பந்தி அவச்சின்ன சுபாவம் நீதான் சித்தம்னால சொல்லி விட்டேன். அந்த சமவாய சம்பந்தத்துக்கு என்ன, சமவாய சம்பந்தத்துக்கு இது இன்னும் ஒண்ணு இருக்கு. இந்த சமவாய சமவாயத்து ஏக ஏவன்னு தார்த்திக சொல்லி விட்டுருக்காங்க. அதாவது சமவாய சம்பந்தங்கிறது உலகத்திலேயே ஒரே ஒரு சம்பந்தம் தான், சமவாயம் ஒண்ணு. அப்ப ரூபஜானத்துக்கும் எனக்கும் உள்ள சமவாயம், ரூபஜானம் எனக்கு வந்திருக்குங்கிற ஞானத்துக்கும் எனக்கும் உள்ள சமவாயமும் வெவ்வேறு சமவாயம் இல்லை, ஒரே சமவாயம் தான். வாயுல ஸ்பர்ஷம் இருக்கு, சமவாயம் சம்பந்தம். கடத்துல ரூபம் இருக்கு, அதுவும் சமவாய சம்பந்தம். ஆனா இந்த சமவாயமும் அந்த சமவாயமும் ஒன்னேதான். ரூபம் வேறு, ஸ்பர்ஷம் வேறு, ஆனா சமவாயம் வேறு. அதனாலதான் அவர் மாட்டிட்டார். என்ன சொல்ற, இந்த சமவாயம் சம்பந்த் ஞானாவச்சின்னமான ஆயுதத்தோ, அதனால இது விஷயம் ஆகாமல் போகும். விஞ்ஞானான் அவச்சின்ன சுபாவான்னு சொல்றது இது வராத விஷயம். மத்தமவேதம் ரூபஜானம் வித்யாகார ஞானஸ்ய ஆத்மசமவாய விஷயகத்துவ அபாவ பிரசங்க. ஆத்மசமவாயஸ்ய சம்பந்தத்வேன, சமவாயங்கிறது ஒரு சம்பந்தமானபடியாக சம்பந்திபூத ஸ்வஜானாவச்சின்னத்வா. அந்த சமவாய ஞானமும் அந்த சமவாயங்கிற சம்பந்தத்துக்கு ஒரு சம்பந்தியாக இருக்கிறதுனால இந்த சம்பந்தம் சம்பந்தி அவச்சின்னம், அதனால அவச்சின்னமானது ஒண்ணு. இது அவரை சொன்ன பிரக்கிரியப்படி அவரை கண்டிச்சாங்க. இன்னொன்னு சொல்றேன், சொல்றீங்க கடத்தின் ஞானம் ஜாதோ கடா, கடத்தின் ஞானம்னு சொன்னதால அந்த கட்டம் ஞானத்துக்கு அவச்சேதகமா பாதிக்கிறதுன்னு சொன்னால், ஜாதோ கடகாங்கிற இந்த அனுபவத்தை கொண்டு ஞானமும் அந்த கடத்துக்கு அவச்சேதகமாக விசேஷமாக பாதிக்கதான் சாதிக்கிறது. அப்படி இருக்கிறது அந்த ஞான அனவச்சின்ன சுபாவம் நீ சொன்னீங்க, அதுவே தெரியலைங்கிற. கடத்திய ஞானம் இது பிரதீத்யா घटावच्छिन्न स्वभावत्वं यथा ज्ञानस्य तथा जातो घटः इति प्रतीत्या घटस्यापि ज्ञानावच्छिन्न स्वभावत्वेन असंभवात् उन्नुடைய லட்சணத்துல அசம்பவம். அசம்பவம்னு சொன்னா எங்கேயுமே இந்த லட்சணம் பொருந்தாது, சமன்வயமே பண்ண முடியாது. ஏன் எப்படி சமன்வயம் பண்ண ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, கடஞானம்ங்கிற இடத்துல கடம் அந்த ஞானத்துக்கு விசேஷணமாக ஆகும், ஆனா அந்த ஞானம் கடத்துக்கு விசேஷணமாகாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதுதான் ஏன்னு கேட்டீங்க. இந்த ஞானத்தை கடஞானம்னு சொல்றோம், ஆனா அந்த கடத்தை கடகான்னு தானே சொல்றோம் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். கடத்தை சொல்லும் போது கடகான்னு சொல்லிட்டா போதும், ஞானத்தை அதுல கேட்க வேண்டியது. ஆனா இந்த ஞானத்தை சொல்லும் போது கடத்தை சேர்த்துதான் சொல்றோம், கடஞானம் தான் சொல்றோம் அப்படின்னு யுக்தியம் சொன்னான். இவர் என்ன சொல்றாரு, திருப்பி போடுறாங்க, ஜாதோ கடா ஞானத்துக்கு விஷயமான கடம்னு அதுவும் சொல்றது உண்டு. இந்த ஞானத்தை எப்படி கடத்தின் ஞானம்னு சொல்றது உண்டோ, கடத்தின் ஞானம்னு, அதே மாதிரி அந்த கடத்திலும் ஜாதோ கடகான்னு சொல்றது உண்டு. அதாவது பார்க்கப்படுகிற கடம். இதுவும் ஒரு விசேஷனம் தான். பார்க்கப்படாத கடம் இருக்கு, பார்க்கப்படுற கடம் இது அப்படின்னா இந்த கடத்தை விசேஷமா பிரித்து காமிக்கக்கூடிய விசேஷணமாக இருக்கு. ஞானத்துக்கு எப்படி அந்த விஷயம் விசேஷணமாகுமோ அப்படி அந்த விஷயத்துக்கும் இந்த தியானம் விசேஷணமாக ஆகுமே
அப்படி இருக்கிறத நீங்க சொன்னீங்க, அதாவது தியானத்துக்கு அது அவசியமாக ஆகும், ஆனா தியானம் அதுக்கு அவசியமாக ஆகாது, இப்படி இருக்கிறது தான் அந்த தியானத்துக்கு விஷயம் அப்படின்னு லட்சணம் சொன்னாரு. அதெல்லாம் போயிட்டு சரியா இல்லை. அசம்பவாச்ச. இதுக்கப்புறம் அடுத்த லட்சணம் என்ன சொல்லிட்டுலாம் 3 மணி 7 மணி சொல்றேன். இது வேணா இவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்ப சொன்னதை யஜ்ஞானம் யதீய ஸ்வபாவம் சஹா தஸ்ய விஷயः மத்தமவேதம் ரூபஜானம் இत्यत्र சமவாய ஏவ ரூபஜானாவச்சின்ன ஸ்வபாவः தத் ரூபஜானம் ததவச்சின்ன ஸ்வபாவம் இதெஞ்ச ஞானத்தைவ விஷயத்துவமுக்தம் நது இச்சாதிகாதாரணம் இது நாவ்யாப்திருதிகே. நியாயாந்திகாரர் சொன்ன விஷயம் தான். இந்த எரிய சுபாவனா ஒரு ஞானத்தை சொல்லும் போது அந்த ஞானத்தினுடைய விஷயத்தை சொல்லும் போது அந்த விஷயத்தையும் ஞானத்தையும் சேர்த்து சொல்றது ஒரு இடத்துல சக்தியை போட்டு சொல்றோம். விவகாரம் அப்படி இருக்கு. விவகாரத்தை வச்சுதான் இது பண்ணுவாங்க. கடஸ்தே ஞானம், இது எப்படி சொல்றது? கடஸ்தே ஞானம் அப்படின்னா கடம் சம்பந்தப்பட்ட ஞானம். இது கடீயம் அப்படின்னு சொல்லலாம். கடஸ்தே ஞானம். ஆனா ஞானஸ்தே கடனான்னு சொல்ற வரைக்கும் பாத்தீங்களா? கடஸ்தே ஞானம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஞானஸ்தே கடனா வழக்கத்துல இல்லை சொல்றது. ஞானத்தின் கடம் அப்படின்னு சொல்றது. கடவே ஞானம். இதுல இருந்து நான் ஒரு லட்சணம் கண்டுபிடிச்சேன். ஏன் இப்படி சொல்றது இல்லை? கடம் தியானத்துக்கு விஷயமாகிறது, ஆனா தியானம் கடத்துக்கு விஷயம் ஆகல. அதனாலதான் சொல்ல முடியும். கடத்திய தியானம் நது தியானத்தை கடகா புதா அப்படின்னு கேட்டா இதுதான் அதுக்கு காரணம். இதுல இருந்து நான் விஷய லட்சணம் எடுக்க முடியும். எப்படி எடுக்கலாம்னா, தியானம் எரிய ஸ்வபாவம் எரியமாக இருக்குமோ. எரியம்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நீங்க சச்சிந்தமா போட்டு வார்த்தையை பிரயோகம் பண்ணி பார்த்தால் பிராமணிக்கால் ஒத்துந்தாருன்னா சரி. ஒத்துக்கலைன்னு சொன்னா தெரியாது. தியானத்தை கிடையாது சொல்ல முடியாதா? சொல்ல முடியும். ஆனா இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால இது பிராமணிகமா ஒத்துக்காத விஷயம். கடஸ்த தியானம்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்க. அதனால தியானம் கடீயம். ஆனா கடகா தியானியா தியான சம்பந்தி. இது போதும். யஜ்ஞானம் யதீய ஸ்வபாவம் சஹா தஸ்ய விஷயः. அதாவது இந்த தியானம் எதீயமாக இருக்குமோ, எதோடு சம்பந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறதோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம். சரி, இவங்க மத்தமவேதம் ரூப ஜானம்ங்கிறதுல ஒரு தோஷம் சொன்னாரு, அதுவும் சரிப்படுத்துறீங்க. மத்தமவேதம் ரூப ஜானம் இத்தியத்ரது சமவாயேவ ரூபஜானாவச்சின்ன ஸ்வபாவः நது ரூபஜானம் ததவச்சின்ன ஸ்வபாவம். சமவேதம் ரூபஜானம் அப்படின்னு எடுத்துட்டு இதுல இந்த சமவாயம் சம்பந்தமா இருக்கிறதுனால ரூபஜானாவச்சின்னமாக இருக்கும்னு சொன்னேன். தாராளமா இருக்கு. நான் அப்படி கேட்கல. அதாவது நான் என்ன சொன்னேன், அந்த தியானம் எளியமாக இருக்கணும், அதான் நான் கேட்டிருக்கேன். அது சமவாயத்தின் தியானம்னு சொல்லலாமோ, தியானத்தின் சமவாயம்னு சொல்லணும். சமவேதம் ரூபஜானம்ங்கிற இடத்துல ரூபஜானத்தினுடைய சம்பந்தம் இது. சம்பந்தத்தினுடைய ரூபஜானம்னு சொல்ல மாட்டான். இது எதிர இந்த சம்பந்தம் எந்த யாருடையது அப்படின்னு கேட்டோம்னா டக்குன்னு ஒரு சம்பந்தியை காமிச்சு இவருடைய சம்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவிர சம்பந்தத்தினுடைய ஆயன அவர்னு சொல்றது வழக்கம் இல்லை, திருப்பி போடுறது இல்லை. அதனால இங்க என்ன ஆகுதுன்னா, சமவாயத்தின் ரூபஜானம்னு சொல்ல மாட்டான். ரூபஜானத்தின் சமவாயம், ரூபஜானத்து சமவாய சம்பந்தம் நது சமவாயத்தை தது ரூபஜானம் தப்பு. அதனால இங்க ஒன்றும் தப்பு கிடையாது. நீ சொன்ன தோஷம் இல்லை. ரூபஜானத்துக்கு சமவாயம் விஷயமாகும் ஆயுமோன்னு நினைக்க வேண்டாம். எந்த ஞானத்துக்கு அந்த சமவாயம் விஷயம் ஆகுமோ அந்த இந்த மாதிரி உண்டு. இந்த ஞானம் சமவாயத்து ஞானம் அப்படின்னா சமவாய விஷயமாகிற தியானம் தான் இருக்காது. சமவாயத்து தியானம் இப்ப அந்த சமவாயம் விஷயமாக வேண்டியதுதான். அதனால நான் இந்த மாதிரி எளிய சுபாவம் ஞானம்
அது அந்த ஞானத்துக்கு விஷயம் அப்படின்னு நான் லட்சணம் சொன்னீங்கன்னா இது ஒன்றும் தப்பானதாக ஆகாது. இது இந்த விஷய லட்சணமானது ஞான விஷயத்துக்கு மாத்திரம் உள்ள லட்சணம்னு வச்சுக்கணும். இச்சா விஷயம் வேஷ விஷயத்துக்கெல்லாம் இந்த லட்சணத்தை கொண்டு போக முடியாது, சரியா வராது. சாமான்யமா விஷயம்னா என்னன்னு சொன்னதாக வச்சுக்கோன்னா தியானத்துக்கு விஷயம் எதை சொல்லலாம்னு கேட்டா இந்த லட்சணத்தை வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் முன்னாடி விட்டா இதெந்த தியானத்தைவ விஷயத்துவம் ந இச்சாதி சாதாரணம் இது ந அபியாசி. அதனால அங்கெல்லாம் அபியாசி வருங்கிற சங்கைக்கு இடமே இல்லை அப்படின்னு இதோட சொன்னான். இதுக்கு என்ன சொல்றார், யதீய ஸ்வபாவம் இது தத்திகஸ்ய எத் விஷயகத்வார்த்தகத்வே ஆத்மாஸ்ரயா. இந்த எதீய ஸ்வபாவம்னு சப்தத்தை போட்டிருக்கு. அந்த எச்சந்தத்துக்கு மேல ஒரு தத்திக பிரத்தியம் பிரயோகம் பண்ணி காமிக்கிறேன். அது அந்த தத்தித பிரத்தியம் இருக்கு, என்ன எதை காமிக்கிறது? தத்தித பிரத்தியமாக நீங்க போடுவேன், இல்ல சக்தி விபக்தியாவது பிரயோகம் பண்ணுவேன். இந்த சக்தி விபக்தியும் அந்த தத்திதமும் எதை காமிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஒரு சம்பந்தத்தை காமிக்கிறது. அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்டா விஷயத்துவ சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் திருப்பி பழைய இது கொண்ட விஷயத்துவம்னா என்னங்கிற அந்த கேள்வி திருப்பி நிற்கிறது. அதுதான் அந்த அர்த்தம் சொல்லணும் நியாயமா. எது ஏன்னா எது விஷயத்தா அப்படின்னு அர்த்தம் சொல்லுவார் சாதாரணமா. அந்த அர்த்தத்துல கொண்டு வந்ததுன்னா திருப்பி ஆத்மாஸ்ரயா என்னன்னு சொன்னதா. இந்த அர்த்தத்தை விட்டுட்டு வேற ஏதாவது அர்த்தத்தை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அர்த்தாந்தரத்தை நிரூபயிட்டும் அசக்கியத்துவா. இந்த விஷயத்துங்கிற ஒரு அர்த்தம் தான் இங்க சொல்ல முடியுமே தவிர இதை தவிர வேற அர்த்தம் எதையுமே நிரூபணம் பண்ண முடியாது. ஆனா வேற அர்த்தம் இல்லை. கடைசியில முட்டி மோதிட்டு இங்கே வந்ததாக ஆயிருக்கு, விஷயத்துவம் சொன்னதாக ஆயிருக்கு. இன்னொன்னு ரூபஜான, அடுத்தது ஒண்ணு ரூபஜானா பாவாபாவத்திய ரூபஜான ரூபத்வேன ரூபஜானத்தாபி அபாவீயதையா தன் விஷயத்துவாபத்தே. எதனுடையது தியானம் ஆகுமோ, எதனுடையதாக தியானம் இருக்குமோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம்னு சொன்னேன். நான் இப்ப வேற ஒரு தோஷம் சொல்றேன். இந்த வரை இதை வச்சுட்டு பேசினேன். இப்போ புதுசாக ஒரு தோஷம் சொல்லிடுறேன். என்ன சொல்றா, இந்த ரூபஜானம் இருக்கு, ரூபஜானத்துக்கு அபாவம் உண்டோ இல்லையோ? உண்டு. ரூபஜானத்தின் அபாவம் எங்க இருக்கும்? ரூபஜானம் எங்க இல்லை அப்படின்னு கேட்டா ஜடத்துல இல்லைன்னு சொல்லலாம். அல்லது அந்த கண் இல்லாதவன் இருக்கான், அவனுக்கு ரூபஜானம் கிடையாது, ரூப பிரத்யக்ஷம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். கண்ணாலதான ரூபத்தை பார்க்கலாம், அது கண்ணு இல்லைன்னா அவன் பார்க்க முடியாது. அதனால ரூபஜானம் இல்லைங்கிறது சொல்லலாம். மற்ற இந்திரியங்கள் இருக்கலாம். ஒரே ஒரு விசேஷமா இதை மாத்திரம் இருக்கிறது இல்ல, சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. இப்ப அந்த இல்லைங்கிறத இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? ரூபஜானம் அவனுக்கு இல்லை, ஆனா இல்லைங்கிறது எனக்கு இல்லை. ரூபஜானம் இல்லைங்கிறது இல்லை, அந்த அபாவத்துக்கு அபாவம் சொல்லலாம் இல்லையா? இல்லைங்கிறத இல்லைன்னு சொன்னேன்னா அந்த ரூபஜானம் இருக்குன்னு அர்த்தமா? ரூபஜானம் எனக்கு இருக்கு, ஆகட்டமே என்ன கேட்கிறேன். இங்கதான் என்னோட விஷயமே. இந்த ரூபஜான அபாவாபாவம் அப்படி ரூபஜானம் ஆகிறது இந்த ரெண்டாவது அபாவத்தை புரிந்தோம். இந்த அபாவம் எப்போதுமே அந்த சக்தி போடுவோம், கடத்த அபாவா, அது கடிய சுபாவம். அபாவத்தை கடகான கேள்வி சொல்றது வழக்கம். இங்க சொல்ற மாதிரிதான் கடத்த அபாவான்னு சொல்லுவோம். ஆனா கடத்தின் அபாவம், ஆனா அபாவத்தின் கடம் இது கிடையாது, திரும்ப முடியாது. இப்ப என்னாச்சு, ரூபஜானத்தின் அபாவம், அந்த அபாவத்தின் அபாவம், அபாவத்தின் இன்னொரு அபாவம் சொல்லலாம். ஆனா அது எதிர போய் முடிஞ்சதுன்னா அது ரூபஜானமாவே ஆயிடுது. ரூபஜானம் ஒண்ணு. ரெண்டு, ரூபஜானத்தின் அபாவம். அந்த அபாவத்தின் அபாவம்னு சொல்லும்போது அது ரூபஜானமாகவே ஆயிடுது. இப்ப என்னாச்சு, அந்த ரூபஜான அபாவத்தின் அபாவமாக ரூபஜானம் ஆனதுனாலே அந்த ரூபஜான அபாவம் ரூபஜானத்தின் விஷயமாக நீங்க சொல்றபடி இந்த ரூபஜானம் அதனுடையதாக ஆயிடுது. அதனால ரூபஜானத்துக்கு ரூபஜான அபாவம் விஷயம் சொன்னதாக ஆயிடும். இந்த லட்சணம் சரியாயிட்ட அப்படின்னு சொல்ற.
ரூபஜான அபாவாபாவஸ்ய ரூபஜான ரூபத்வேன ரூபஜானஸ்யாபி அபாவீயதையா தத்விஷயத்வாபத்தே. ஒரு வழியா முடிச்சார். அடுத்த லட்சணம் இதை விட புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் ரொம்ப சிரமமா போச்சு. ஆனா அடுத்த லட்சணம் இதை விட